நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். குறிப்பாக நல்லதொரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சேரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்முடைய இந்திய தேசம் மாத்திரமல்ல, பல நாடுகளுக்கு செய்திகள் கொண்டு செல்லப்படுகிறது. பல நாடுகளுக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜாஷுவா டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு தேவைகள் நிறைய உண்டு. பணத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஊழியங்களை நிறைய தருகிறார். அநேக இடங்களுக்கு, அநேக திருச்சபைகளுக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார். குடும்பமாய் இயேசுவை பற்றி சொல்லத்தக்கதாய், வேத வசனங்களை பற்றி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அநேக நன்மைகளை எங்களுக்கு தருகிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் மறுபடியும் சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. அதனால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். நான் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் நான் பேச ஆரம்பித்த நாட்களில் நான் உருவானதை விட இப்பொழுது ஒரு சில வருடங்களில் என்னுடைய ஊழியம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நானே எனக்குள் நிறைய மாற்றங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால் எனக்குள் மாத்திரமல்ல, நம்முடைய ஜாஷுவா டிவிக்குள்ளும் கர்த்தர் நிறைய காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிறைய ஊழியர்கள் இங்கே வராங்க, நிறைய ஊழியர்கள் பேசுகிறாங்க, நிறைய தொடர்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த உருவாக்கும் நேரம் என்கிற நிகழ்ச்சி கர்த்தர் உங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நாங்கள் எப்படி இந்த சேனல் நாங்கள் பார்த்தோன்னே தெரியல, எப்படி இந்த நிகழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோன்னு தெரியல, ஆனால் நீங்கள் பேசுகிறது அது எங்களுக்குன்னே அது பேசுகிறத மாதிரி இருக்குது, எங்களுடைய சூழ்நிலை அறிந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது, எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏனென்று சொன்னால், பேசுகிறது நான் அல்ல, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார். இது உண்மை. இது யாரும் மறைக்க முடியாது. இது உண்மை. இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லத்தக்கதாய், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, இந்த நேரத்திலும் ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தான் எனக்கும் தெரிந்தது இந்த வார்த்தை. நான் இந்த வார்த்தையை எத்தனையோ வருஷம் நான் கேட்டிருக்கிறேன், நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா? நான் 1-2 பக்கம் எழுதி வச்சுருக்கிறேன். அடுத்த செய்திக்கு 2 பக்கம் எழுதி வச்சுருக்கிறேன். இன்னும் எழுத வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அநேக வசனங்களின் மூலம் பேசுகிறார். ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை நம்ம யார்கிட்டையும் கேட்ட போனலாம் எனக்கு தெரியல. நீ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாயா, நீ குடிச்சிருக்கியான்னு கேட்போம், அப்படிதானே? நீ குடிச்சிருக்கியா, நீ கல்யாணம் முடிச்சிருக்கியா, நீ வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்போம். உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா, நீ நல்லா இருக்கிறியா, உன் தொழில் எப்படி இருக்கு அப்படி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் யாரையாவது பார்த்து நீ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கோமா? எனக்கு இந்த செய்தி ஒரு வித்தியாசமாக இருக்குது.
ஒவ்வொரு செய்திக்கு ஒவ்வொரு செய்தி வித்தியாசத்தை கர்த்தர் தருகிறார். நீ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாயா? ரட்சிப்புனா என்ன? நம்ம ஏன் ரட்சிப்பு அடையணும்? அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வந்தால் என்ன செய்யும்? இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. வாசிக்க வாசிக்க எல்லாத்துக்குமே பைபிளில் வசனம் இருக்குது. நம்ம இந்த கேள்வி யார்ட்டையும் கேட்டதில்லை, அப்படி தானே? ஒரு மனிதன் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கானா அடையலையான்னு சொல்லி அவனுடைய நடவடிக்கையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாமா? ஒரு மனிதன் ரட்சிப்பு அடையலை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாமா? எல்லாம் வசனம் இருக்குது. இல்லை, எனக்கே ஒரு வித்தியாசம். ஒரு செய்தி எழுதும்போது ஒரு 4 மணி நேரம் உட்காந்து எழுதியிருக்கிறேன். ஒரு வித்தியாசம். நம்ம இன்றைக்கி யோசித்து பார்ப்போமே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிப்பு அடைஞ்சிருக்காங்களா அப்படி கேட்போமே. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பு அடைந்து இருக்கிறாங்களா? ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா? அது என்ன ரட்சிப்பு? ரட்சிப்புனா என்ன? ஒரு வசனத்தில் கடைசியில் உள்ள பகுதியை உங்களுக்கு முதல்ல சொல்லுவேன். கடைசியில் உள்ள பகுதியை முதல்ல உங்களுக்கு சொல்லுவேன். சகேவு என்கிற ஒரு மனிதனை பார்த்து அவர் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஈஸியாக சொல்கிறார். ஒரு மனிதனை பார்த்து, சகை என்கிற ஒரு மனிதனை பார்த்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை என்கிற ஒரு மனிதன், இந்த மனிதனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனிதன், ஜனங்களுக்குள்ள அதிகமாய் கெட்ட பேரை வாங்கின ஒரு மனுஷன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இதனுடைய ஏதோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்கிறேன், சரியா? இன்னைக்கு நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கேனா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ரட்சிப்பு நமக்குள்ளே வந்தால் என்ன செய்யும்? இதில் நிறையா செக்ஷன் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் செய்தி பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம். ரட்சிப்பு என்கிற ஒரு தலைப்பு வச்சு அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அந்த ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ளலாம், அந்த ரட்சிப்பு நமக்குள் வந்தால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும், அந்த ரட்சிப்பு நமக்குள் இருந்தால் என்ன ஆவிக்குரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த பைபிளில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ரட்சிப்பு. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் உண்டா? இல்லை நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தவர்கள் உண்டா? இந்த கேள்வியை நான் கேட்டு பார்த்தேன். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து செய்தி எழுதும்போது இந்த கேள்வியை நான் கேட்டு பார்த்தேன். நான் ரட்சிப்புக்குள் இருக்கிறேனா? நான் முழுமையான ஒரு ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேனா? இல்லைல்ல, பாதி அளவு நான் ரட்சிப்புக்குள் இருக்கிறேனா, பாதி அளவு நான் பாவத்துக்குள் இருக்கிறேனா? ஒரு 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 கடினமான ஒரு வார்த்தையை நான் கேட்பது போல எனக்கு தோணுகிறது. நாம் சாப்பிட்டாயா என்று சொல்லி கேட்கிறோம், நீ நல்லா இருக்கிறாய் என்று கேட்கிறோம், ஊருக்கு போகலையான்னு கேட்கிறோம், உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படிலாம் கேள்வி கேட்குறோம். ஆனால் நீ ரட்சிப்புக்குள் இருக்கிறாயா? யாரையாவது நம்ம கேட்டிருக்கோமா? அப்படி யாரையாவது நம்ம கேட்டால் என்ன ஆகும்? ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை பார்த்து நீ ரட்சிப்புக்குள் இருக்கிறாயா என்று சொல்லி நம்ம கேட்க முடியுமா? நம்முடைய குடும்பத்திற்குள் இருக்கிறவர்களை பார்த்து நீ ரட்சிப்புக்குள் இருக்கிறாயா என்று கேட்க முடியுமா? இது கேட்க முடியாத ஒரு கேள்வி. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் முழுமையான ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மனுஷன் விரும்பலை, மனுஷன் விரும்பவில்லை. நீ ரட்சிப்படைய வேண்டும், உன் குடும்பம் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்பவில்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பரிபூர்ணமான ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நல்லா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மனிதன் நீங்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டான். உங்களோடு கூட இருக்கிறவர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா
சரியா? உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டார்கள். நீங்கள் ரட்சிப்பு அடைந்தது, நீங்கள் ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்தை பெற்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வரும். ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், சரியா? ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நான் ஒரு காலத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் நான் இருந்தேன். ஆனால் கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆலயத்துக்கு சென்றேன், பைபிளை தூக்கிக்கிட்டு போனேன், ஆலயத்தின் காரியங்கள் கலந்து கொண்டேன், கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன். ஆனால் ரட்சிப்பு என்பது எனக்குள் இல்லை. 2007 ஒரு ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 2008 பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மறுபடியும் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், சரியா? ஆனால் அந்த ரட்சிப்பு இன்றைய வரைக்கும் எனக்குள் இருக்கிறதா? அந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டு வருகிறேனா? அந்த ரட்சிப்பு எனக்குள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் எப்படி இருக்குது, உங்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, அது வேணும். ஆனால் அதை விட அதிகமானது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை யார் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஒரு முழுமையான ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். முழுமையான ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நித்தியமாய் நமக்கு தண்டனைகள் ஆயத்தமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? நாம் பாவிகளாய் பிறந்தோம், பாவிகளாய் வாழ்ந்தோம், பாவிகளாய் மரித்தோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி நரகம் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. அப்போ நாம் ரட்சிப்படைந்தோம் என்று சொன்னால் நித்திய தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இந்த ரட்சிப்பு இயேசு மாத்திரம்தான் தர முடியும். வேற எந்த இரத்தமும் தர முடியாது. எந்த இரத்தத்துக்கும் இந்த வல்லமை கிடையாது. இயேசுவின் இரத்தம் மாத்திரம்தான் உங்களுக்கு முழுமையான ஒரு வல்லமை, ஒரு மகிமை, ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பு உங்களுக்கு தரும். எந்த இடத்துக்கு போனாலும் ரட்சிப்பு கிடைக்காது. இயேசுக்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி ரட்சிப்பு என்பதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு என்பது இலவசமாய் தருகிறார். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். நமக்கு இருக்கிற நித்திய தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். மனிதர்கள் நம்மளை பார்த்து பாவிகள் என்று சொல்வார்கள். மனிதன் நம்மளை பார்த்து கெட்ட பெயர்கள், அவமானமான பெயர்களை சொல்லி நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இயேசு அவருடைய இரத்தத்தை சிந்தினார் நமக்காக. நம்முடைய பாவங்களை கழுவி நீதிமானாக மாற்றுகிறார். அந்த நீதிமானாக மாற்றுவதற்கு காரணம் ரட்சிப்பு. இன்றைக்கு நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்களா? பாவத்திற்குள் இருக்கிறீங்களா? நீங்கள் பாவத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை பெறலன்னு அர்த்தம். நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். ரட்சிப்பு அந்த ஊருக்கு போனால் கிடைக்கும், இந்த ஊருக்கு போனால் கிடைக்கும், அந்த கடலுக்கு போனால் கிடைக்கும், இந்த மலைக்கு போனால் கிடைக்கும். எங்கேயும் போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து இயேசுவே என்னை ரட்சிங்க, நான் உமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அநேக பாவங்களை நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு ரட்சிப்பு கடந்து வரும். ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. அது வாழ்நாள் முழுவதும் நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியும். ரட்சிப்பு என்பது நாம் சாகிற வரைக்கும் நம்மளை பரிசுத்தமான பாதையில் கொண்டு செல்லுகிற ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், ஒரு விலையேற பெற்றது. அதுக்கு நம்ம என்ன கிரையெல்லாம் கொடுக்க முடியாது. தலையை வெட்ட முடியாது, நாக்கை வெட்ட முடியாது. இயேசு ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பாருங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நான் வாழ்நாள் முழுதும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ இத்தனை 1000 கொண்டு வரணும், நீ இதெல்லாம் கொண்டு வரணும், இதை கொண்டாந்து எனக்கு வைக்கணும், அப்படி கிடையாது. அப்படி ஆண்டவர் கேட்கல.
நீ இங்கேருந்து அங்கே வரணும், நீ இங்கேருந்து அங்கே வரணும், அப்படி ஆண்டவர் சொல்லலை. ரட்சிப்பு இலவசம். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக ரட்சிப்பை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை அவர் தருகிறார். ரட்சிப்பு நமக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் ரட்சிப்பு அடைந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன் இதை விட அதிகமாக சொல்லுனே, நீங்கள் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்ற முடியும். இப்போ வச்சிருக்கோம்ல சொத்து, இப்போ வச்சிருக்கோம்ல நம்மகிட்ட இருக்கலாம் சொத்துக்கள், இந்த சொத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததி நல்ல முறையில் வளர வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததி கடவுளுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததி பாவத்தை சேர்த்து பாவத்திற்கு அடிமையாக இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இலவசம், இலவசம், இலவசம். தேவனுடைய ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு கொடுப்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ரட்சிப்பை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ரட்சிப்பை நமக்கு தருகிறார். ரோமர் எழுதின ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் ரட்சிப்பை தருகிறார். இன்னைக்கு பாவம் செய்கிற ஒரு மனிதன் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்திற்குள் இருக்கிற மனிதன் இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவானவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நாம் இழந்து விட்டோம். பாவம் செய்து வெளிச்சத்திற்குள் இருக்கிற நாம் இருளுக்குள் சென்று விட்டோம். பாவம் செய்து பரலோகத்தின் நன்மைகளை இழந்து விட்டோம். ஒரு பூரணமான ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோம். ரட்சிப்பு நமக்கு வேணும். இருதயத்தின் நினைவுகள் முழுமையான ஒரு ரட்சிப்பின் நம்மை கர்த்தர் தருகிறார். ரட்சிப்பு கொடுப்பது அது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். நம்ம செய்யணும் ஒன்றே ஒன்று, ஏசப்பா, நான் உம்மிடத்தில் என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் உண்டு, என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் முழுமையான ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு தருகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் 10வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? இயேசு என் பாவங்களை மன்னித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை வாழ வைப்பார், நான் பாவம் செய்ய மாட்டேன், இயேசுவே என்னை வாழ வையும் என்று சொல்லி தேவனிடத்தில் நான் அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் தேவன் தருகிற முழுமையான ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 10வது வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உன் அறிக்கை நீங்கள் வாயினால் சொல்ல 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 ரட்சிப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் வாய்களை திறந்து இயேசுவை என்னை ரட்சியும், இயேசுவை என்னை ரட்சியும், உன்னுடைய பரிபூர்ணமான ரட்சிப்பு எனக்குள் வரட்டும், நான் பாவமான மனிதன், என் பாவங்களை நீங்கள் மாற்றித்தாங்க, என் பாவமான வாழ்க்கை வேண்டாம், என்னை மீட்டெடுங்க, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பது வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் முழுமையான ரட்சிப்பு இல்லாமல் என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லாமல் மனிதர்கள் செய்கிற எந்த காரியம் வந்தாலும் அது புரோஜனத்தை கொடுக்காது, ஃபெயிலியர். அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி ரட்சிப்பு பெற்றிருக்கணும்.
ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தொழில் பார்க்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ரட்சிப்பு இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். ரட்சிப்பு பெறாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லுவோம், வாய்களை திறந்து ஏசப்பாட்ட அறிக்கையிடுவோம், ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, உம்முடைய பரிபூர்ணமான ரட்சிப்பை எங்களுக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நாம் அறிக்கையிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பை நமக்கு தருகிறார். இப்பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்க எடுத்து வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். சகே என்கிற ஒரு மனிதன், இயேசுவானவர் நடந்து போகிறார். இயேசுவானவர் பின்னாடி அநேக கூட்டம் போய்கொண்டு இருக்கிறது. அவன் ஒரு குள்ளமுள்ள ஒரு சின்ன மனிதனாக இருக்கிறான். கீழே நின்று பார்த்தால் இயேசுவை பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மேலே மரத்தில் ஏறி வந்திருக்கிறான். இயேசுவானவர் அந்த வழியாக கடந்து வரும்பொழுது இவன் மேலே உட்கார்ந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணும் என்று சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அதை பார்த்த மனிதர்கள் சொல்கிறாங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். சகே என்கிற மனிதன் ஒரு பெரிய பாவம் செய்கிற ஒரு மனிதன், அநேக மனிதனால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த பாவம் அதிகமான பாவம். ஆனால் இயேசுவானவர் அந்த பாவம் செய்த மனிதனை, மனிதர்களால் தூக்கி தள்ளி வைக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சகே ஒன்னே சொல்றாரு, ஆண்டவரே. அந்த ரட்சிப்புன்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான் பாருங்க, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வான். தன் பாவங்களை அறிக்கை செய்யாமல் ஒழித்து வைக்கிறவன் வாழ முடியாது. இயேசுவானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ரட்சிப்பு என்பது முக்கியம். இயேசு இன்றைக்கு ரட்சிப்பு தருகிறார், பரிபூர்ணமான ரட்சிப்பை தருகிறார். செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று. இயேசு சகை எப்படி சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவரே, என் பாதியாகிலும் நான் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன். நான் ஒருவனத்தில் ஒன்று வாங்கி நாளத்தினே திருப்பி கொடுத்துருந்தேன். நான் செய்த பாவங்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசுவானவர் சகைவை ரட்சிக்கிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்களையும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ரட்சிப்பு என்பது முக்கியம். இந்த ரட்சிப்பை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை ரத்தம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை எங்கேயோ நடந்துலாம் போய் வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை எங்கேயோ கடலில் போயெல்லாம் வாங்க முடியாது. இந்த ரட்சிப்பை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் உட்கார்ந்து, என் இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க, முழுமையான ஒரு ரட்சிப்பு எனக்கு தாங்க, முழுமையான வாழ்க்கை எனக்கு தாங்க, முழுமையான ஒரு சுகத்தை எனக்கு தாங்க, நாங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஏசப்பாட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு முழுமையான ரட்சிப்பை தருகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீங்க ஏசப்பா. இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வீடுகளுக்குள் உங்களுடைய ரட்சிப்பு கடந்து சென்றதற்காக உமக்கு நன்றி. ஒரு முழுமையான ரட்சிப்பு அவளை ஆள்கொள்ளட்டும். பாவத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிப்பு என்கிற ஒரு சந்தோஷத்தை, ரட்சிப்பு என்கிற ஒரு வைராக்கியத்தை, ரட்சிப்பு என்கிற அழகான காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முழுமையான ரட்சிப்பை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஆமேன்.